வணக்கம் நேயர்களே, மைக் செக் 1 2 3 தொடர்கிறது. ஆங்கிலேயர் காலத்து அடக்குமுறையால் அஜித்குமார் போன்றோரின் கொலைகள் தொடரும் என்று எச்சரித்துள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் டிஜிபி முதல் கடைநிலை காவலர் வரை ரீட்ரைனிங் அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திருப்போணத்தில் நடந்தது ஒரு கொடூரமான கொலை. இதற்கு காரணம் நம்மளுடைய காவல்துறையோட கலாச்சாரம். ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த காவல் படை எப்படி மக்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு செயல்பட்டார்களோ அதே கொலோனியல் மனப்பான்மையில்தான் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளாக இன்னும் இந்த காவல்துறை இந்தியாவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தகைய கொடூரமான கொலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் என்னை பொறுத்தவரை ஒரு ஹோல்சேல் ரீட்ரெய்னிங் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் தேவை. அவர்களுக்கு ஒரு புதிய ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், புதிய கலாச்சாரம், புதுவிதமான ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். அதே கொலோனியல் மனப்பான்மையோடு இந்த காவல்துறை இன்னும் நீடித்தால் பெனிக்ஸ், ஜெயக்குமார், விக்னேஷ், அஜித்குமார் என்று தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். என்னை பொறுத்தவரை டிஜிபியில் இருந்து கடை தொண்டனான ஒரு கான்ஸ்டபிள் வரைக்கும் அவர்களுக்கு ரீட்ரைனிங் அனுப்ப வேண்டும். ஒரு ஹோல்சேல் ரிஃபார்ம் நடக்க வேண்டும். மேலோட்டமாக ஒரு சம்பவம் நடந்த பின்னர் அந்த சம்பவத்தை கண்டித்துவிட்டு நாம் கடந்து செல்லக்கூடாது. பெனிக்ஸ், ஜெயக்குமாருக்கு நடந்த சம்பவத்துக்கு பின்னர் இந்த காவல்துறை எந்த விதமான மாற்றத்தையும் நான் காணவில்லை. அதை தொடர்ந்துதான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக ஒரு போலீஸ் ரிஃபார்ம் கமிஷனை அமைத்து உடனடியாக ஒரு ரீட்ரெய்னிங் ப்ரோக்ராம் ப்ரொஃபஷனலாக நடத்தி போலீஸ் போர்ஸ்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் திருப்பி ரீட்ரெய்னிங்க்கு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. எடப்பாடி பழனிசாமியோட அரசாங்கத்தால தான் நீங்க சாத்தான்குளத்தில் சம்பவம் நடந்து நான் சொல்ல மாட்டேன். இது போலீஸோட கலாச்சாரம். இந்த போலீஸ் ஒரு கொலோனியல் போலீஸ். இது வெள்ளக்காரங்கிட்ட இருந்து வந்த மனப்பான்மை இன்னும் மாறல. 75 வருஷமா இந்த கொலோனியல் மனப்பான்மை இருக்க வரைக்கும் இது மாறாது. இது எடப்பாடி பழனிசாமி இதுக்கு காரணம் கிடையாது. அதே போல இன்றைக்கு இருக்கும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் காரணம் கிடையாது. இந்த பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இந்த அரசாங்கத்திடம் தரவில்லை. இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையை உருவாக்கவில்லை. இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் போலீஸோட மனப்பான்மை. மக்களை பார்த்தா அடிக்கணும், உடைக்கணும். அந்த ஜாலியன் வாலாபாக் மென்டாலிட்டி. ஜாலியன் வாலாபாக்ல என்ன போலீஸ் பண்ணிச்சோ அதே மென்டாலிட்டி, ஜெனரல் டயரோட மென்டாலிட்டி இன்னும் தொடருது. அந்த ஜெனரல் டயர், ஜாலியன் வாலாபாக் மென்டாலிட்டி தொடர்றதுனால தான் இந்த சம்பவங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.